கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டோரேமானோட ஒரு சூப்பரான எபிசோட் தான். இந்த எபிசோடோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோபிட்டா இஸ் லவ் வித் த நானி ரோபோட் லுலிலி. எபிசோட ஸ்டார்டிங்கில் 2 கிரிமினல்ஸ் வந்து ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடி நின்று ஏதோ ஒரு ரோபோட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சோல்ஜர்ஸ் வந்து அந்த கிரிமினல் இருக்கிற ரூமில் வந்து உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் கரெக்ட் நாள், நோபிட்டா தான் நம்மளோட டார்கெட் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நமக்கு டைம் இல்லை, நம்ம சீக்கிரம் அந்த ரோபோட்டை லான்ச் பண்ணணும், அவங்க நம்மளை அரெஸ்ட் பண்ணிட போகிறாங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க. இவங்களும் அந்த டைம்னு பார்த்து கரெக்டாக ரோபோட்டை வந்து நோபிட்டா இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. லான்ச் பண்ணிவிட்டு நம்ம சோல்ஜர்ஸ் உள்ளே வந்த டைமில் பார்த்தினா இவங்க 2 கிரிமினல்ஸும் வந்து கரெக்டாக வந்து அந்த டைமில் டைம் மிஷின் மூலமா அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. ஸோ வந்து அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சீக்கிரம் அவனை எப்படியாவது பிடிச்சணும்னு ட்ரை பண்ணுறாங்க சோல்ஜர்ஸ். அப்போ வந்து அவன் கையிலே மாட்டல, டைம் மிஷின் மூலமா அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். அந்த சீன்லேருந்து அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நோபிட்டா வந்து ஏதோ வந்து பேக் பண்ணின்னு இருக்கான் பேக். டோரேமான் வந்து கேட்குறான், நோபிட்டா என்ன பண்ணின்னு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்து இன்னைக்கு வந்து பியூட்டிஃபுல்லான பேர்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சி ஃபோட்டோ எடுத்து ஷிசுகா கிட்ட வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதெல்லாம் பண்ண மாட்டேன், இன்றைக்கி என்ன ஆச்சு நோபிட்டா அப்படின்னு டோரேமான் கேட்டதுக்கு, இன்றைக்கி காலையில் ஷிசுகாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் பேர்ட்ஸை பற்றி பேசின்னு இருந்தாங்க. அவங்களுக்கு அழகழகான பேர்ட்ஸோட ஃபோட்டோ தேவைப்படுதான், அதனால தான் ஷிசுகாக்காக நான் வந்து அழகான பேர்ட்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக போக போகிறேன் அப்படின்னு வந்து டோரேமான் கிட்ட சொல்லிவிட்டு அவனும் வந்து அங்கேருந்து கிளம்புறான். கிளம்ப வேகத்தில் அவன் வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அவனும் வந்து கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு அவன் ரூமுக்கு வந்து போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவனும் வந்து நமக்கு மட்டும் பார்த்தியா எதுவுமே ஒழுங்காகவே நடக்க மாட்டேங்குது, ஏன் தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு பேசினே இருக்கும்போது அவன் ரூம்லேருந்து ஏதோ எப்படி சொல்கிறது, ஒரு வெளிச்சம் வந்து அடிக்குது. அவனும் வந்து ஆத்தாடி என்னது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டிலே வந்து பயந்தடிச்சு கீழே வந்துடுறான். அதுக்கப்புறம் போய் பார்த்தா ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கும். அந்த கேப்சூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஃபீமேல் ரோபோட் வந்து இருக்குது. ஸோ நோபிட்டா பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டான், நம்ம ரூமில் எப்படி இந்த ரோபோட் பார்த்தோன்னே அந்த ரோபோட்டும் எழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோபோட்டும் என்னோட பேர் லுலிலி, நான் ஒரு நானி ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகுறான். அப்போது நோபிட்டாவும், வணக்கங்க, என் பேர் நோபிட்டா, அவங்கள பார்த்ததில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். நீ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியுறேன்னதுக்கு, நான் நல்ல பையன்லாம் கிடையாது, எனக்கு படிப்பும் வராது ஸ்போர்ட்ஸும் வராது, நான் ஒரு மக்குங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ரோபோட்டும், நீ அப்படியெல்லாம் கிடையாது, யாருக்கு உன்னை பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் எனக்கு உன்னை பிடிக்கும், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே அப்படின்னு வந்து அந்த ரோபோட் வந்து நோபிட்டாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம டோரேமானும் வந்துடுறான். என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு டோரேமானும் ஷாக் ஆகிடுறான். அவங்க 2 பேரும் வந்து நல்லா ஜாலியாக பேசிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நோபிட்டாவும் அவனோட திறமையெல்லாம் அந்த ரோபோட் கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். நோபிட்டாவும், எனக்காக இந்த ரோபோட்டை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டோரேமான் அப்படின்ற மாதிரி வந்து நோபிட்டா வந்து நம்ம டோரேமான் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். டோரேமானும் ஷாக் ஆகுறான், நான் இந்த ரோபோட்டை அனுப்பலை, நீ அனுப்புனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளோட டோரேமி கிட்ட வந்து டோரேமான் வந்து கேட்குறான். அப்போ வந்து சொல்கிறா டோரேமியும், நான் எந்த ரோபோட்டும் அனுப்பலையே, ஒருவேளை சர்வீஸ் சென்டர் மாற்றி நோபிட்டா இருக்கிற காலகட்டத்துக்கு அந்த ரோபோட்டை அனுப்பியிருக்கலாம், அந்த ரோபோட் பின்னாடி இருக்கிற நம்பரை என்கிட்ட சொல்ல, நான் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா டோரேமி. டோரேமானும் அந்த நம்பரை வந்து செக் பண்ணி டோரேமி கிட்ட வந்து சொல்லிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நோபிட்டாவும் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்குறான். ஹெல்ப் பண்ணுவேன்ட்டா. அவள் வந்து என்னோடய ஹோம்ஒர்க் மட்டும் ப்ளீஸ் பண்ணி கொடுன்னதுக்கு அவளும் டக்குன்னு ஒரே செகண்டில் ஹோம்ஒர்க் முடிச்சு அவள் கையில் கொடுத்துட்டா. டோரேமானும் நோபிட்டாவும் பயங்கரமான ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவள் ஒரு ரோபோட்டாக இருந்து எல்லா ஆன்சரும் கரெக்டாக எழுதிட்டான். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரோபோட், ஃபீமேல் ரோபோட் வந்து போய் நோபிட்டாவோட அம்மா கிட்ட வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி நான் தான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்த புது ரோபோட், எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அவங்க 2 பேரும் அட்டாச் ஆகிட்டாங்க. அப்படி அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, டிவியில் வந்து ஒரு விதமான வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போட்டுருக்கான். இங்கே என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து அருமையான நூடுல்ஸ் வேணுமா,
ஆக்சுவலாக அது நூடுல்ஸ் இல்லை, ரேமன். உங்களுக்கு வேணும்னா வந்து சீக்கிரம் வாங்க, ஆல்ரெடி இங்கே ஜனம் அதிகமாக இருக்குது, சீக்கிரமாக வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரேமன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளும் வந்து வேகமாக நீங்கள் இங்கேயே இருங்க, உங்கள் 2 பேர்த்துக்காகவும் நான் வந்து ரேமன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் அங்கே போகிறா. ஸோ வந்து நோபிட்டாவோட அம்மாவும் அவள் எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு இதோ இங்கே தான் போயிருக்கா, நீங்களே பாருங்கள், லைவாக காமிச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு உடனே பார்த்தா அவள் அங்கே போய் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கா. எல்லாருக்கிட்ட இருந்தும் பிடிங்கி சாப்பிட்றா. அதுவும் அப்புறம் வந்து உடனே வந்து அங்கேருந்து அந்த ரேமன் நூடுல்ஸை வந்து கொண்டு வந்து இங்கே நம்மளோட நோபிட்டா வீட்டுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துட்றா. ஸோ இங்கே வந்து அந்த 2 கிரிமினல் இருப்பாங்க பார்த்தியா, அவங்களும் வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்றத வந்து அங்கே வந்து மானிட்டர் மூலமா வந்து கண்காணித்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ வந்து இவங்க 2 பேரும் வந்து ஈவினிங் ஒரு வாமான வாக் போகலான்னு சொல்லிட்டு வந்து 2 பேரும் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நோபிட்டாவும் ஷிசுகாவை பார்க்குறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோட்டும் வந்து அவள் யார் உனக்கு தெரிஞ்சவளான்னு கேட்டதுக்கு அவள் என் ஃப்ரெண்டு தான், அவளுக்கு கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியல, அவளுக்காக பேர்ட்ஸோட ஃபோட்டோ கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் என்னால் அது முடியல அப்படின்றா. அதுக்கு வந்து அவளும் கண்டிப்பாக ஒரு நாள் நீ அவளுக்காக ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி போய் கொடுப்பேன், நான் இருக்கேன்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவளும் அவனுக்கு வந்து ஆதரவு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறா, உன்ன மாதிரி ஒரு நல்லவனை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, எனக்கு வேணால் படிப்பு வராமல் இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் வராமல் இருக்கலாம், ஆனால் மனசார நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன் நோபிட்டா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளோட நானி ரோபோட் நோபிட்டா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இப்படி சோகமாக உட்காராத, நீ சோகமாக உட்காந்து இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு வந்து நம்மளோட ரோபோட் வந்து நோபிட்டா கிட்ட சொல்கிறா. அதுக்கப்புறம் சரிவா நம்ம இப்போவே போய் பேர்ட்ஸோட ஃபோட்டோ கொண்டு வரலாம் அப்படின்றது, இப்போ வேணாம் நாளைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நோபிட்டாவும் வந்து அவகிட்ட சொல்கிறா. சரி நம்ம 2 பேரும் எப்பவும் போயிட மாட்டோம்னு ப்ராமிஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த 2 கிரிமினலும் இதுதான் பெஸ்ட்டு டைம், சுற்றி முற்றி யாரும் இல்லை, நம்மளோட ரோபோட்டை ஆன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து அவங்களும் ஏதோ ஒரு சிஸ்டமில் ஆன் பண்ணுறாங்க ஒரு பட்டனை. அந்த ரோபோட்டும் கண்ணெல்லாம் செவந்து போய் நோபிட்டாவை கொல்ல வருது. அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம நோபிட்டாவை வந்து டோரேமான் வந்து கூப்பிட்றான். எதுக்கு கூப்பிட்றான் அப்படின்னா, உங்களை கடைக்கு போக சொல்லி தானே அனுப்புனேன், நீங்கள் என்ன 2 பேரும் வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நோபிட்டாவும் பர்ஸை மறந்துட்டோம் அப்படின்றான். பர்ஸை நீ வீட்லேயே வச்சுட்டு போனால் எப்படி வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அந்த 2 கிரிமினலும் அவங்க வந்து சே இந்த ப்ளூ ரக்கோன் வேறு ஏன் தான் நடுவில் வந்துச்சோ, வரலன்னா அப்போவே நம்மளோட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடு இதே மாதிரி இன்னொரு சான்ஸ் கிடச்சிடாதான்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து முடியுது. செகண்ட் எபிசோடை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான்